ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த மேடம் பார்த்துடுங்க, தயிர் தான் எனக்கு வேணும், கடலை எல்லாம் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயிரை வாங்கி சாப்பிட்றத பார்த்துடுங்க. மூஞ்செல்லாம் ஆக்கி ட்ரெஸ்ஸெல்லாம் ஆக்கி வீடு ஃபுல்லாக எல்லா இடமும் தேய்ச்சி எடுத்து இந்த தயிர் என்னடா பாவம் பொண்ணு இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படி ஃபீல் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்டான். அது எனக்கு வந்து ஜோய் எசன்ஸ் இந்த விரதம் இருந்தோம்ல அந்த டைமில் தான் சரி எதாவது காரமாக சாப்பிடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். எப்பவுமே சிக்கனில் பள்ளிப்பாளையம் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன், அப்புறம் மறந்து போயிடுவேன். சரி இன்றைக்கி ஜோய் எசன்ஸில் ட்ரை பண்ணுவோம், எப்படி வருதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். வெந்நீரில் ஃபஸ்ட்டு சோயா சங்ஸை ஊற போட்டு எடுத்துட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துட்டேன். கூடவே இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்கேன். 5 காஞ்ச வத்தல் தான் உள்ளே இருக்க விதையை நீக்கிட்டு எடுத்திருந்தேன். ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் யாருக்குமே இப்போ காரம் ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால நான் 5 எடுத்துட்டேன். கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கியாச்சு. ஆனால் இன்னும் நல்லா காரம் சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட். அப்புறம் வந்து சோயா சங்ஸை வந்து நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பரட்டி விட்டு கூடவே மஞ்சள் பொடி, அதுக்கு ஒரு உப்பு, அப்புறம் கீரி வச்சுருக்க தேங்காய் இவ்வளோ சேர்த்து ஒரு பரட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வறண்டு வர மாதிரி வரட்டி எடுத்துட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க.